வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சக்திவேல் ஸ்ரீதர், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். நாட்டில் மாறாத வடுவை ஏற்படுத்திய சோக சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் ஒரு வருடம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தராதரம் பாராது சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என ஜனாதிபதி தெரிவிப்பு. தம்மை தாய் நாட்டுக்கு அழைத்துச் செல்லுமாறு குரல் கொடுத்த பாகிஸ்தானில் உள்ள இலங்கை மாணவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். வர்த்தமானியை வெளியிட்ட தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கட்சி தலைவர்களுடன் கொரோனா குறித்து கலந்துரையாடல். இன்றைய தினம் 6 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம். மொத்த எண்ணிக்கை 310 அதிகரிப்பு. கொரோனாவுக்கு மத்தியில் கச்சா எண்ணெயில் லாபம் தேட ட்ரம்ப் முயற்சி. அவை எமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். 720 பேரின் உயிர்களை பலியெடுத்து 500க்கும் அதிகமானோரை காயங்களுக்குள்ளாக்கி இலங்கையில் கரும்புள்ளியை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகிறது. இவ்வாறான மிலேச்சத்தனமான செயற்பாடுகள் மீண்டும் இடம்பெறாத வகையில் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசேட தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் லவேந்திரன் ஜனநாயகன். முழு இலங்கையுமே சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. தற்பொழுது நாங்கள் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தின் முன்பாக இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் சரியாக 8:45 மணி அளவிலே பாரிய குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த ஆலயத்தின் முன்பாக மாத்திரமன்றி இலங்கையினுடைய பல்வேறு பிரதேசங்களிலுமே இன்று இந்த பாரிய குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று மக்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவமாக இது பதிவாகி இருக்கிறது. பலர் பலியாகி இருக்கிறார்கள், பலர் காயத்திற்குள்ளாகி இருக்கின்றார்கள். இன்று இடம்பெற்ற இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்ற பல்வேறு இடங்களையும் மொத்தமாக பாதுகாப்பு படையினர் தங்களுடைய வசம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதுதான் அன்றைய நிலை. எண்ணிலடங்கா சோகத்தை எமக்கு இட்டுச் சென்றிருக்கிறது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். ஒரு மகிழ்ச்சிகரமாக நாளாக அமைய வேண்டிய ஒரு நாள் சோகமயமான நாளாக எமது வாழ்வில் பதிவானது. சரியாக இதே நாளில் 8:45 மணி அளவில் இந்த இடத்தில்தான் முதலாவது தாக்குதல் இடம்பெற்றது. குறிப்பாக இலங்கை முழுவதும் தொடர்ச்சியாக 8 தாக்குதல்கள் அரங்கேறியிருந்தன. இதில் 250க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். பல வெளிநாட்டவர்களும் உள்ளடங்கினார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். இன்றளவும் கூட இதிலிருந்து மீள முடியாமல் பல குடும்பங்கள் தள்ளாடி கொண்டிருக்கின்றன. உண்மையில் இந்த சோகத்திலிருந்து விடுபடுவதற்கு எமக்கு எத்தனை வருடங்கள் கடக்கும் என்பது எண்ணிலடங்காத கூற முடியாத ஒரு சுவடாக மாறியிருக்கிறது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். இந்த தருணம் கூட நாடு ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருப்பதன் காரணத்தினால் உயிர் நீத்தவர்களை தேவாலயங்களுக்கு சென்று தத்தமது ஆலயங்களுக்கு சென்று அவர்களுக்கான பிரார்த்தனைகளில் ஈடுபட முடியாத ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நாளிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இதனால் எமது நாட்டு தலைவர்களும் சரி, மத தலைவர்களும் சரி, எமக்கு கொடுத்த ஒரு வேண்டுகோள் தான் இவர்களுக்கான பிரார்த்தனைகளை உங்களது வீடுகளிலிருந்தே பிரார்த்திப்போம், இறைவனை வழிபடுவோம், இவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம் என்ற ஒரு வேண்டுதலை எமக்கு அளித்திருந்தார்கள். நாட்டினுடைய தலைவர்கள் இன்றைய இந்த அசாதாரண சூழ்நிலையையும் மக்களோடு இணைந்து எவ்வாறு செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்றுதான் அன்றைய நாளிலிருந்தும் இதிலிருந்து எவ்வாறு விடுபட போகின்றோம் என்ற கேள்விக்கு மக்கள் அனைவரும் இன மத குல பேதமின்றி ஒன்றிணைந்து இதனுடன் தொடர்பு பட்ட பல குற்றவாளிகளை காட்டிக் கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட இதுவரை 197 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்றளவும் கூட இதனுடைய சோகத்தின் ஒரு உச்சமாக சமீபத்தில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் காயமடைந்த ஒருவர் மரணமடைந்து எம்மை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்திய ஒரு சம்பவம் கூட பதிவாகி இருந்தது. உண்மையில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எமக்கு கற்றுக் கொடுப்பதுதான் என்ன? இதனுடைய முழுமையான தகவல்களை இப்போது பார்க்கலாம். கடந்த வருடம் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு அதிகளவான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். தாக்குதல் தொடர்பில் எவ்வித சந்தேகமுமின்றி இவர்கள் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த வேளை காலை கொட்டாஞ்சேனை கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் விசேட ஆராதனையின் போது குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று நிகழ்ந்த அதே நேரத்தில் நாட்டின் மற்றும் ஒரு தேவாலயத்திலும் மேலும் சில இடங்களிலும் குண்டுவெடிப்புகள் பதிவாகின.
கட்டான கட்டுவாப்பிட்டிய பரிசுத்த செபஸ்டியன் தேவாலயத்தில் பாரிய குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. இதில் சம்பவ இடத்திலேயே பலர் உயிரிழந்தனர். இந்த குண்டுவெடிப்புகளுக்கு மத்தியில் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திலும் பாரிய குண்டுவெடிப்பு இடம்பெற்றது. இதில் தேவாலயமும் பலத்த சேதங்களுக்குள்ளானது. இதேவேளை கொழும்பு, கிங்ஸ்பெரி, ஷாங்ரிலா மற்றும் சினமன் கிராண்ட் ஆகிய ஹோட்டல்களிலும் யாரும் எதிர்பாராத தருணத்தில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டவர்கள் பலர் இத்தாக்குதலில் பலியாகினர். தெஹிவலை மிருகக்காட்சி சாலைக்கு எதிரே உள்ள டிராபிக்கல் இன் ஹோட்டலில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்தனர். குறித்த ஒட்டுமொத்த தாக்குதல்களில் காயமடைந்த 164 பேர் தொடர்ந்தும் வீடுகளில் நோயாளிகளாகவே உள்ளனர். தாக்குதல் இடம்பெற்று 1 வருடம் பூர்த்தியான போதிலும் 2 இன்னும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 89 பேர் இன்றும் சிகிச்சைகளுக்காக வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு வருகை தருகின்றனர். வாழ்நாள் முழுவதும் அங்கவீனமுற்ற சிலரும் இன்றும் வேதனைகளை அனுபவித்து வருகின்றனர். இந்த அடிப்படைவாத தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு பிரிவினர் விசேட சுற்றி வளைப்புகளை முன்னெடுத்தனர். அதன்போது தெமட்டகொட குடியிருப்பு தொகுதியில் போலீசார் தேடுதலை முன்னெடுத்திருந்த போது வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவானது. இத்தேடுதலை முன்னெடுத்திருந்த போலீஸ் அதிகாரிகள் 3 ஸ்தலத்திலேயே அதன் போது உயிரிழந்தனர். இச்சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 119 பேர் தொடர்பில் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவுகளுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் 40 பேரை தடுத்து வைத்துள்ளனர். பயங்கரவாத விசாரணை பிரிவின் கீழ் மேலும் 78 பேர் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவுக்கு அமைய 52 பேரை தடுத்து வைத்து இவர்கள் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் 33 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கண்டறிவதற்கு பார்லிமெண்டத்துக்கு அறிக்கையிட விசேட தெரிவுக்குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. குறித்த தெரிவுக்குழுவுக்கு சாட்சியம் வழங்குவதற்கென அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் அழைக்கப்பட்டிருந்தார். அதேபோன்று ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றும் அமைக்கப்பட்டு இச்சம்பவம் தொடர்பில் கண்டறியும் நடவடிக்கைகள் ஆரம்பமானது. தற்போது குறித்த ஆணைக்குழுவின் விசாரணை ஊடாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட சில அதிகாரிகளின் செயற்பாடுகள் தொடர்பிலும் பின்னர் கேள்வி எழுந்தது. அப்போதைய பாதுகாப்பு செயலர் மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். எவ்வாறெனினும் தாக்குதல் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் நியாயம் கிடைக்காது என சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் விசாரணைகளுக்கு தேவையான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டன. அதற்கமைய தற்போது 2வது தாக்குதல் தொடர்பிலும் தகவல்கள் கிடைத்துள்ளன. குறித்த மிலேச்சத்தனமான தாக்குதல் இடம்பெற்று 1 வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விசேட செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதற்கமைய தனது நிர்வாக காலப்பகுதிக்குள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சரியாக அடையாளம் கண்டு சட்டத்தின் முன் கொண்டு வருவேன் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று சுபீட்சத்தின் நோக்கு எனும் தனது கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்தபடி தான் எந்த ஒரு விதத்திலும் அடிப்படைவாதத்துக்கும் அடிப்படைவாத மோதல்களுக்கும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதேபோன்று இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மற்றும் துயரங்களுக்கு உள்ளாகியுள்ள சகல மக்களுக்கும் தனது அனுதாபத்தை தெரிவிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த துரதிருஷ்டவசமான சம்பவம் தொடர்பில் அதிமேற்றாரியார் வணக்கத்துக்குரிய கர்தினால் மால்கம் ரஞ்சித் ஆண்டகையும் செய்தியொன்றை வெளியிட்டுள்ளார். மிலேச்சத்தனமான இச்செயற்பாட்டுடன் தொடர்புடையவர்களை சரியாக கண்டறிய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். බෝම්බ ප්‍රහාරය ගැන අවවාද ලැබිලත් පිටරටවල් වලින් එය අතපසු කරපු தாக்குதல் தொடர்பில் வெளிநாடுகளிலிருந்து முன்னரே தகவல் கிடைத்தும் அதனை கருத்திற்கொள்ளாது செயற்பட்ட படைகளின் தளபதி உள்ளிட்ட இறுதிக்கட்ட அதிகாரிகள் வரை பொறுப்பு கூற வேண்டிய சகலரையும் சட்டத்துக்கு முன் கொண்டு வருவது எமது பொறுப்பாகும். உயிரிழந்தவர்களை வைத்துக் கொண்டு விளையாடுவதற்கு எந்த ஒரு தலைவருக்கும் இடமளிக்க முடியாது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளை சக்திமிக்கதாக முன்னெடுக்க வேண்டும் என நான் இச்சந்தர்ப்பத்தில் விசேடமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். எந்த ஒரு நபரினதும் அழுத்தங்களுக்கு மத்தியில் இதனை மூடி மறைக்க வேண்டாம். ඉතාමත්ම ශක්තිමත්ව කළ යුතුයි කියලා මේ අවස්ථාවේදී මම ප්‍රකාශ කර සිටිනවා. අපි එතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා කිසිම කෙනෙකුගේ බලපෑමට මේ යටත් කරන්න දෙන්න එපා. குண்டுவெடிப்பு நிகழ்ந்த கிறிஸ்தவ தேவாலயங்களில் இன்றைய தினம் ஆராதனைகள் இடம்பெற்றன. தாக்குதலினால் பாரிய சேதமடைந்த கொட்டாஞ்சேனை கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்திலும் ஆராதனைகள் இடம்பெற்றன.
அன்மிக்க சகோதர சகோதரிகளே, போன வருட ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி காலமை 8:45 அளவில் திருத்தலத்தில் நடைபெற்ற குண்டுபிடிப்பு தாக்குதலால் இறந்து போன நம் சகோதர சகோதரிகளுக்காகவும் காயப்பட்ட நம் சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தோம், மன்றாடினோம். இன்றைய காலகட்டத்தில் தனியாக வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த நம்மால் முடியாத நிலையில் நாம் இருக்கின்றோம். இன்று காலமை 8 மணிக்கு அருட்தந்தை ஜோய் மரிரத்னம் அருகில் தலைமையில் நாங்கள் திருப்பலி அவர்களுக்காக ஒப்புக்கொடுத்தோம். ஆலய மணி அடித்து அவர்களை நினைத்து மௌனமாக இருந்து அவர்களுக்காக மெழுதிரை கொத்தி துக்கத்தோடு வாழ்கின்ற அந்த குடும்பங்களுக்காக நாம் கடமையை ஒவ்வொரு நாளும் அவர்களோடு இருந்து நம் சகோதர தன்மையை காட்டுவோம். இத்தாக்குதல் இடம்பெற்று ஒரு வருடம் பூர்த்தியாவதை நினைவுபடுத்தும் வகையில் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து தேவ ஆராதனைகள் இடம்பெற்றன. இந்த பிள்ளைகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் மனக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காயப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இத்தாக்குதலில் அதிகளவானோர் உயிரிழந்த புனித செபஸ்டியன் தேவாலயத்திலும் இன்றைய தினம் விசேட தேவ ஆராதனைகள் இடம்பெற்றன. கொழும்பு ஹுனுபிட்டி கங்காராம விகாரையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நினைவு கூர்ந்து இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களில் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன் மற்றும் பிரதமரின் செயலாளர் காமினி செனரத் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து இன்றைய தினம் தீபம் ஏற்றினார். அவரது உத்தியோகபூர்வ இல்லமான விஜயராமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அவரது பாரியார் ஷிராந்தி ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் செயலணியின் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கேற்றி இத்தாக்குதலை நினைவு கூறுமாறு கர்தினால் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தவும் நடவடிக்கை இடம்பெற்றது. தங்காலை கால்டன் இல்லத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட குழுவினர் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து விளக்கேற்றினர். மகா சங்கத்தினரின் விசேட வழிபாடுகளும் இங்கு இடம்பெற்றன. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தந்தவரே உங்களுக்கு நன்றி. நீர் எப்பொழுதும் நல்லவராயிருக்கிறபடியினாலே நன்றி. இந்த நல்ல காலை வேளையிலுமாய் ஆண்டவரே, நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறபடியினாலே நன்றி. நீர் உயிர் மட்டக்களப்பு சியோன் தேவாலய குண்டு தாக்குதல் இடம்பெற்று ஒரு வருடம் கடந்துள்ள போதிலும் அத்தாக்குதலினால் உயிரிழந்தவர்கள் மற்றும் அங்கவீனமானவர்களின் குடும்பங்கள் இன்றும் வலியுடன் கூடிய வடுக்களை சுமந்தே வாழ்ந்து வருகின்றனர். மட்டக்களப்பு நாவட்குடா தரிசனம் வீதியில் உள்ள ரஞ்சித் வேலின் குடும்பத்தில் கணவன், மனைவி மற்றும் உறவினர் என 3 உயிர்கள் பலியெடுக்கப்பட்டன. இத்தாக்குதலினால் ஒன்றும் அறியாத பிஞ்சுகள் கண் பார்வையை இழந்தனர். தமது பெற்றோரை இழந்து கண் பார்வையை இழந்து உறவினர்கள் ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் ஏதும் அறியாத இந்த சிறுவர்கள் இறைவனை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். சண்டே ஸ்கூல்ல இருந்து அப்போ அம்மா தான் எங்களுக்கு படிப்பிச்சாங்க. அப்புறம் அங்கிள் வந்து அப்போ பொம்லாஸ் நந்தா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும். அப்போ நான் தங்கச்சி வாக்கு நேரம் எனக்கு தங்கச்சிக்கு 2 கண்ணும் தெரியும். நாங்கள் அம்மா அப்பா இருந்தாலும் ஏசப்பாவை நேசிக்கிறோம். நாங்கள் அம்மா அப்பாவோட ஆசையை படித்து நிறைவேற்றுவோம். அப்புறம் ஒரு அங்கிள் வந்து படித்து சத்தம் கட்டியது. அதுக்கப்புறம் நான் கண்ணை இழந்துட்டேன். அம்மா அவங்க ஏசப்பட்டு போயிட்டாங்க. வைத்து இருந்தாலும் நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன். இவர்களின் அம்மம்மாவான யோகம்மா இவ்விருவருக்கும் தாயாக இருந்து கடமைகளை நிறைவேற்றி வருகின்றார். குழந்தை 2 விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தை 2 பேரையும் அவர்கள் எப்படி நினைச்சு படிப்பிச்சாங்களோ அதே விதத்தில் நாங்கள் வேற 2 பேரையும் படிப்பிச்சு அவங்க 2 பேரும் நல்லனை கொண்டு வர வேணும் என்றுதானே அந்த விருப்பம், அந்த இயக்கம் எனக்குள்ள இருக்கிறது. அவை அம்மா அப்பாவை 2 பேரும் கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, ஆனால் இவருக்கு தெரியும். அம்மாவும் 2 தெரியும், இவைக்கு தெரியாது. இவைக்கு எப்படியாவது சொல்ல வேணும்னு நான் சொன்ன போது இவ சொன்ன எனக்குள்ள நீ அம்மா வேணும். நான் ஒன்றுமே பேசாம இருந்து படிச்சேன். அவைய சப்பாட்டாம போயிருக்காங்க அம்மா. அவைய ஒரு நாளைக்கு நான் போய் பார்ப்பேன். நமது குழு அங்கு சென்ற போது இந்த தாக்குதலின் கோரத்தை அங்கிருந்த 25 வயதான ஒரு பெண்ணின் முகத்தில் காண முடிந்தது. எம்மை கண்டதும் ஏதோ ஒரு இயக்கத்தில் தங்கள் மனக்குமல்களை கண்ணீருடன் யோகமா கூற நாங்கள் யார் என்பதை காண முடியாமல் ஏங்கிய அந்த பிஞ்சுக்கள் கர்த்தரிடம் சென்றுள்ள எங்கள் அம்மா அப்பாவை என்றோ ஒரு நாள் சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் தாய் தந்தையர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தி வாழ்ந்து வருகின்றனர்.
உண்மையில் எத்தனை சோகங்களை எமக்கு விட்டு சென்றிருக்கிறது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். எண்ணிலடங்கா சோகங்கள். இன்றளவும் கூட பல குடும்பங்கள் அதிலிருந்து வெளிவர முடியாமல் படும் துயரத்தை பார்க்கும் பொழுது உண்மையில் எங்களால் இறைவனை பிரார்த்திப்பதை தவிர வேறு என்ன செய்துவிட முடியும்? வீட்டிலிருந்தவாறே இறைவனை பிரார்த்திப்போம். நாடு என்ற ரீதியில் எப்பொழுதும் ஒன்றாக இருப்போம். நான் லவேந்திரன் ஜனநாயகன், ஒளிப்பதிவாளர் வருணலக்மால் கிறிஸ்டியன் ஷெஹானுடன் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்திலிருந்து. நாடு முழுவதிலும் உள்ள தேவாலயங்களிலும் இந்து, பௌத்த மற்றும் இஸ்லாமிய மதஸ்தலங்களிலும் உயிர்த்த ஞாயிறு தினத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுபடுத்தி விசேட மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. ஹட்டன் திருச்சிலுவை ஆலயத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆசி வேண்டியும் விசேட தேவ ஆராதனைகள் இடம்பெற்றன. பங்கு தந்தை நியூமன் பீரிஸ் தலைமையில் இன்று காலை ஆராதனைகள் இடம்பெற்றன. அதன்போது காண்டார மணி ஒலிக்கப்பட்டது. ஹட்டன் சிவசுப்பிரமணிய ஆலயத்திலும் உயிர்த்த ஞாயிறு தினத்தை நினைவு கூர்ந்து ஆலய பிரதம குரு பாலசுப்ரமணிய சர்மா தலைமையில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஹட்டன் ஜும்மா முஸ்லிம் பள்ளிவாசல் சபை தலைவர் கலாநிதி அல் ஆஜ் ஐஎம் முபாரக் தலைமையில் விசேட பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. கல்முனை போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக உள்ள இருதயநாதர் தேவாலயத்திலும் விசேட மத வழிபாடுகள் இடம்பெற்றன. முல்லைத்தீவு வரலாற்று சிறப்புமிக்க ஒட்டுச்சுட்டான் தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயத்தின் பிரதம குரு ராஜாராம் குருக்கள் தலைமையில் விசேட அபிஷேக பூஜைகள் மற்றும் பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. திருகோணமலை கட்டையாறு மத்திய பள்ளியில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நினைவு கூர்ந்து விசேட துவா பிரார்த்தனையும் கண்டன சொற்பொழிவும் இடம்பெற்றது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிர் நீத்தவர்களின் நினைவு தூபியில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. மட்டு மாநகர முதல்வர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை அக்கரப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள இந்து ஆலயங்களில் மக்களின் பங்கேற்பின்றி ஆலய மணி ஒலிக்கப்பட்டு விசேட பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகள் இடம்பெற்றன. கண்டி மீரா மக்கான் பள்ளிவாயிலில் இன்று பள்ளிவாசல் தலைவர் இலாஹி ஆப்தின் தலைமையில் விசேட துவா பிரார்த்தனையும் 2 நிமிட மௌன அஞ்சலியும் இடம்பெற்றது. வவுனியா குருமங்காடு பிள்ளையார் ஆலயத்தில் வவுனியா அந்தனர் ஒன்றியம் விசேட பூஜைகளை நடத்தியது. வவுனியாவில் மேலும் சில ஆலயங்களிலும் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். கிண்ணியா மஸ்ஜிதுல் ஹைர் ஜும்மா பள்ளிவாயிலில் விசேட துவா பிரார்த்தனையும் சொற்பொழிவு நிகழ்வும் இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட செயலகத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் சுரேஷ்குமார் தலைமையில் இன்று காலை விசேட அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. வடமேல் மாகாண ஆளுநர் ஏஜே முசாமில் தலைமையில் மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்றைய தினம் விசேட அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. முஸ்லிம் மத விவகார திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் கொள்ளுப்பட்டி ஜும்மா பள்ளிவாசலில் துவா பிரார்த்தனை மற்றும் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. முஸ்லிம் மத விவகார திணைக்கள பணிப்பாளர் அஷேக் ஏஃபி அஷ்ரப், பிரதமரின் முஸ்லிம் விவகார இணைப்பாளர் ஃபர்சான் மன்சூர், ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி உள்ளிட்ட பலர் அதில் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து இன்றைய தினம் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேவாலயங்கள், ஆலயங்கள், விகாரைகள், பள்ளிவாயில்கள் ஆகியவற்றின் மணி ஓசை எழுப்பப்பட்டு மிலேச்சத்தனமான தாக்குதலுக்கு 1 வருடம் பூர்த்தியாகும் இன்றைய தினத்தில் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்டோர் நினைவு கூறப்பட்டனர். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்த அளவான ஊழியர்களை பயன்படுத்தி அத்தியாவசிய சேவையை திறம்பட முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அத்தியாவசிய சேவை வழங்கும் பிரதான அமைச்சுக்கள் சிலவற்றின் செயலாளர்கள் மற்றும் நிறுவன பிரதானிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். வீதி புனரமைப்பு ஆகியவை கட்டுப்பாட்டுடன் முன்னெடுக்கக்கூடிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்பட வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஊழியர்களை கடமைக்கு அழைக்கும் போது அணுக வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கிய ஜனாதிபதி அது தொடர்பில் நிறுவன பிரதானிகள் தீர்மானிக்க வேண்டும் என தெரிவித்தார். மேல் மாகாணம் உள்ளிட்ட ஊரடங்கு சட்டம் தொடர்ச்சியாக அமுல்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களின் சேவைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு திட்டங்களை வகுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டிகளின் ஊடாக விவசாயிகளின் அறுவடைகளை நகரங்களுக்கு கொண்டு வருவது விவசாயிகளுக்கு பாரிய நிவாரணமாக அமைந்துள்ளது. வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களினால் வழங்கப்படும் மருந்துகள் தபால் திணைக்களத்தின் ஊடாக பகிர்ந்தளிக்கப்படுவதனால் நோயாளர்களுக்கு பாரிய சேவையாக அமைந்துள்ளது. தபால் திணைக்களத்தின் ஊடாக கட்டண பட்டியலை சேகரித்தல், வங்கியில் வைப்பிலிடுவதற்கான தொகையை பொறுப்பேற்றல் போன்ற அவர்களால் முன்னெடுக்கக்கூடிய செயற்பாடுகள் குறித்தும்
இங்கு கலந்துரையாடப்பட்டது. கொரோனா வைரஸ் ஒழிப்புக்கென அரசாங்கம் சிறந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. எனினும் குறித்த ஆலோசனைகளை சிலர் பின்பற்றாத நிலை காணப்படுவதால் அது பாதிப்பை ஏற்படுத்தும். மக்களின் வாழ்க்கை நிலையை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டு சேவைகளை முன்னெடுக்கும் போது வைரஸை கட்டுப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 310 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் பண்டார்நாயக்க மாவட்ட பகுதியில் 5 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ரத்னபுரி மாவட்டத்தில் மற்றொரு நோயாளியும் அடையாளம் காணப்பட்டார். கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 115 நோயாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 310 அதிகரித்துள்ளது. தொடர்ந்தும் வைத்தியசாலையில் 202 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 158 பேர் வைத்திய கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர். 100 பேர் குணமடைந்து வெளியேறியுள்ளனர். கொரோனாவினால் இதுவரை 7 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவாக 115 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 45 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 35 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 32 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் இனம் காணப்பட்ட 5 கொரோனா நோயாளர்களுக்கு மேலதிகமாக கொழும்பு 12, பண்டார்நாயக்க மாவட்டத்தில் நேற்றைய தினம் 32 பேர் அடையாளம் காணப்பட்டனர். இப்பகுதியில் 200 குடும்பங்களைச் சேர்ந்த 1012 பேர் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்தனர். அவர்களுடன் பழகிய அனைவரும் தற்போது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். இதேவேளை கொழும்பு ஆமர் வீதி, கல்குழி வீதி ஆகிய பிரதேசங்களுக்குள் உள்நுழைவதற்கும் அங்கிருந்து வெளியேறுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதான வைத்திய அதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்தார். கொரோனா தொற்று காரணமாக இலங்கைக்கு வருகை தர முடியாமல் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளில் உள்ள இலங்கை மாணவர்கள் இவ்வாறு நாட்டுக்கு அழைத்து வரப்படுகின்றனர். 443 பேர் இவ்வாறு சிக்குண்டுள்ளனர். அவர்களில் 113 பேர் லாகூர் மற்றும் கராச்சி நகரங்களிலிருந்து இலங்கை விமான நிறுவனத்துக்கு சொந்தமான UL 1206 எனும் விமானத்தின் ஊடாக இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். நாளை மறுதினம் மேலும் 101 பேர் இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட உள்ளனர். எதிர்வரும் 24ஆம் தேதி இந்தியாவின் கோயம்புத்தூரிலிருந்து 117 பேரும், நேபாளத்தின் காத்மண்டு நகரிலிருந்து இவ்வாறு அழைத்து வரப்பட உள்ளனர். பாராளுமன்ற தேர்தலை ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடத்துவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நேற்றிரவு வெளியிடப்பட்டது. இதேவேளை கட்சித் தலைவர்கள் மற்றும் கட்சி செயலாளர்கள் இன்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். பாராளுமன்ற தேர்தல் ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று அறிவித்தது. தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடும் பொருட்டே கட்சித் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் இன்று அழைக்கப்பட்டிருந்தனர். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய உள்ளிட்ட ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளின் பங்களிப்புடன் குறித்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இலங்கை வானொலி நேயர்கள் மத்தியில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி புதுமையான படைப்புகளால் மக்கள் மனதில் சிகரமாய் நிற்கும் வசந்தம் FM இன்று தனது 13வது அகவையில் காலடி எடுத்து வைக்கின்றது. கதிரவன் உதிக்கும் கிழக்கு வானில் கடந்த 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி புதிய ஒலி கேட்க ஆரம்பித்தது. பண்பலைகளில் இன்ப அலைகளை தரும் வசந்தம் வானொலி அன்று முதல் தனது இன்ப ஒலியை பரப்பி வருகிறது. கிழக்கு மாகாணம் முழுவதும் கலக்கும் வானொலியாக பரிணமித்த வசந்தம் FM இன்று 12 வருடங்களை நிறைவு செய்து 13வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளது. ஒரு தசாப்தம் கடந்த வசந்தம் FM நேயர்களின் எதிர்பார்ப்புகளை துல்லியமாக கணித்து நிகழ்ச்சிகளை வழங்கும் தலை சிறந்த வானொலியாக போற்றப்படுகின்றது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் முதலாவது தமிழ் பிரிவாக அன்று ஆரம்பமான வசந்தம் வானொலி சேவை இன்று இலங்கையின் முதல் தர வானொலியாக வளர்ச்சி அடைந்துள்ளது. காலத்துக்கேற்ற நிகழ்ச்சிகளை வழங்குவதில் தன்னிகரில்லா வானொலியாக காணப்படும் வசந்தம் FM நாட்டின் தேவையறிந்து தமிழ் பேசும் மக்களின் தனித்துவமான குரலாக ஒலிக்கிறது. நிகழ்ச்சிகளிலும் செய்தி அறிக்கைகளிலும் தனி வழியுடன் செயற்படும் வசந்தம் FM இன்று அதிகமான நேர்கள் கேட்கும் முதல் தர வானொலியாக சாதனை படைத்துள்ளது. ஒவ்வொரு மதங்களின் விசேட தினங்களின் போதும் நிகழ்ச்சிகளை வழங்க வசந்தம் FM ஒருபோதும் தவறியதில்லை. இந்துக்களின் முக்கிய நிகழ்வுகளின் போதும், கிறிஸ்தவர்களின் கிறிஸ்துமஸ் உட்பட முக்கிய நிகழ்வுகளின் போதும், முஸ்லிம் மக்களின் புனித ரமலான் மாதத்திலும் விசேட நிகழ்ச்சிகளை வசந்தம் வானொலி வழங்க தவறியதில்லை. நேயர்களின் விளையாட்டு திறமையை வழிகாட்டும் விதத்தில் கழகங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகளையும்
வசந்தம் FM வருடந்தோறும் நடத்தி வருகின்றது. கவியரங்கம், பட்டிமன்றம் போன்ற நேயர்களின் விருப்பத்துக்குரிய நிகழ்ச்சிகள் தீபாவளி, சித்திரை புத்தாண்டு, கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை தினங்களில் ஒலிபரப்பப்படுகின்றன. வசந்தம் வானொலியின் செய்தி பிரிவு மிகவும் பொறுப்புடன் செயற்படுகின்றது. பிந்திய செய்திகளை முந்திக்கொண்டு வழங்கி வானொலிகளில் முதன்மை வானொலியாக வசந்தம் வானொலி மக்கள் மத்தியில் தனி இடம் பிடித்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் வசந்தம் FM புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ள இன்றைய நாள் மக்கள் மனதில் பல வலிகள் நிறைந்த நாள் என்பதால் எவ்வித கொண்டாட்டங்களுமின்றி மக்கள் சேவையை இன்றும் வழமை போல் வசந்தம் FM தொடர்கின்றது. FM 102.6 மற்றும் FM 102.8 ஆகிய அலைவரிசைகளில் வடக்கு, கிழக்கு, தலைநகர், மத்திய மலைநாடு என நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தலை சிறந்த வானொலியாக பரிணாமம் பெற்ற வசந்தம் வானொலி நேயர்கள் மத்தியில் பெரிதும் விரும்பப்படுகின்ற வானொலியாக ஒலிக்கிறது. கடந்த வருடம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், இந்த வருடம் கொரோனா வைரஸ் என மக்கள் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ள இச்சந்தர்ப்பத்தில் வருட பூர்த்தி கொண்டாட்டங்களை கைவிட்டுவிட்டு மக்களின் துயர் துடைக்க உங்கள் இல்லத்து உள்ளத்து வானொலி வசந்தம் FM களமிறங்கியுள்ளது. அண்மையில் கேகாலை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. நாளை முதல் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கும் சேவையை உங்கள் வசந்தம் FM முன்னெடுக்க காத்திருக்கின்றது. எம்மோடு கைகோர்த்து எமக்கு தோள் கொடுத்து எம்மோடு பயணிக்கும் வசந்தத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் எமது இதயம் நிறைந்த நன்றிகள் உரித்தாகட்டும். உங்கள் துன்பங்கள் நீங்கி நீங்கள் நலம் பெற நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அப்பே வசந்தம் வசந்தம் FMஇன் 12வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு எமது தமிழ் பேசும் சகோதரர்களுக்கு நாம் நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கையினை ஆரம்பித்துள்ளோம். எதிர்காலத்தில் இலங்கை முழுவதும் உள்ள சகலருக்கும் முடிந்தளவு இன மத பேதமின்றி டயலாக்குடன் இணைந்து சமூக பணியை தொடரவுள்ளோம். ඔල්ට පමණක් නෙමෙයි ඉදිරියේදී ලංකාව පුරා විසිරී පුළුවන් තරම් අපේ දමිළ, මුස්ලිම්, සිංහල ජාති ભેදයක්, ආගම් ભેදයකින් තොරව සියලු දෙනාට මේ සමාජ සත්කාරය කරන්න ඩයලොග් ආයතන සමග එක්රැස් වෙලා කටයුතු කරනවා කියන කාරණාව සිහිපත් කරන්න කැමතියි. දැන් අද අපේ සහෝදර නාලිකාව වසන්තම් TV වගේ වසන්තම් FM எமது சகோதர அலைவரிசையான வசந்தத்தினூடாக டயலாக் நிறுவனத்தோடு இணைந்து புறக்கோட்டை வர்த்தக சங்கத்தினரின் ஒத்துழைப்புடன் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு மனிதாபிமான உதவிக்கரம் வேலைத்திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். வசந்தம் வானொலி 12வது வருட பூர்த்தியை கொண்டாடுகிறது. இச்சந்தர்ப்பத்தில் மிக முக்கிய நிவாரணப் பணியை அது ஆரம்பித்துள்ளது. අපේ සහෝදර නාලිකාවන වසන්තම් FM වසන්තම් TV නාලිකා දෙකත් එකතු වෙලා විශේෂයෙන් ඩයලොග් ආයතනය. இதுடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.